அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு அநேக மக்கள் சந்திக்கக்கூடிய ஒரு சோகமான ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு விஷயத்தை பற்றி இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். அதாவது வெளிநாடுகளில் போயிட்டு வேலை செய்கிறதுனால அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க, அவங்க நிறைய பணம் காசு எடுக்கிறதுனால வாழ்க்கையில் எல்லாமே அவங்க அடைஞ்சிருவாங்க. இங்கிருந்து விட்டு பிரிஞ்சு அந்த குடும்பத்தினர் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்கள பார்க்க முடியாமல் ஏக்கங்களோடு இருக்கிறவங்க அவங்க எல்லாரும் மன நிம்மதியில் இருக்கிறாங்கன்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் அது உண்மை இல்லை. அவங்க நிஜமாவே அந்த உறவுகளை நினைத்து ஏங்கி கொண்டு இருக்கும் நாட்களும் நேரங்களும் தான் அநேக மக்கள்கிட்ட இருக்குங்க. அதை பற்றி ஒரு விஷயந்தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் பிரசன்னா, தேர்ட் விஷன் சேனலுக்காக. விஷயத்துக்குள்ளே போயிடலாங்களா? முன்னாடியெல்லாம் நம்மளுடைய நட்பாக இருக்கட்டும், இல்லை ஒரு கல்யாண வாழ்க்கையாக இருக்கட்டும், அது மேக்சிமம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல வருடங்கள் கடந்து இருந்திருக்கு. 30 வருட நட்புன்னு சொல்லுவோம், 50 வருட நட்புன்னு சொல்லுவோம், என்னுடைய பள்ளிக்கால தோழன்னு சொல்லுவோம். அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மா அப்பா தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இத்தனை வருஷமாக ஒன்றா இருந்து கல்யாண நாள் இதெல்லாம் கொண்டாடுறாங்க. இதை மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இது இன்னைக்கு நாட்களில் சில வருடங்கள்லையும் சில மாதங்கள்ல ஏன் இன்னும் சில நாட்களில் கூட நட்பு பிரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அது ஒரு பெரிய பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம். அதை விட விவாகரத்து அப்படிங்கிறதும் உனக்கு எனக்கு சரி வரலை அப்படின்னு சொல்லி பிரிகிற தம்பதியரும் பார்க்கும் பொழுது மனம் ரொம்ப கனக்கிறது. ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம். நண்பர்களே, நம்ம பிரியறதுனால ஒரு உறவு வருவதனால அந்த உறவுக்கு ஒரு குடும்பம் கிடைக்குது ஒரு பக்கம், அந்த குடும்பத்துக்கே அந்த உறவு கிடைக்கும் பொழுது நிறைய பேர் அதை ரொம்ப பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இயல்பான விஷயமா அதை எடுத்துக்க முடியாது. சென்டிமெண்ட் அப்படிங்கிறது ஒரு காலகட்டங்களில் நிறைய இருந்துச்சு. இன்னைக்கு சென்டிமெண்ட் இல்லை. அந்த உறவுகளை நீடிப்பதற்கான விஷயங்கள் இல்லை. அது என்ன காரணமாக இருக்கும் அப்படின்றத ஒரு சில காரணங்களை பற்றி பார்க்கலாம். சரிங்களா? இன்னைக்கு நம்ம உறவுகள் உடைவதற்கான காரணங்கள் பேசாமல் இருக்கிறது தான் அப்படிங்கிறது. அது மட்டும் இருப்பதாக இல்லை, அதுவும் ஒரு காரணம். பேசாமல் இருப்பது, சில நேரங்களில் புரிந்து கொள்ளாமல் இருப்பது. ஒன்று பேசாமல் இருக்கிறது, சில நேரங்களில் புரிந்து கொள்ளாமல் இருப்பது, சில நேரங்களில் தனிப்பட்ட ஒருத்தர் மீதே பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன ஏதுன்னு அலசி ஆராயாமல் தீர்ப்பை சொல்கிறது. உன் பக்கம்தான் தப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இன்னும் சில பேர் நான் தான் சரி, எப்பயுமே ஐம் ரைட் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த விஷயங்களை நம்ம கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும். அடுத்து ஒரு சில விஷயங்கள் என்னன்னா, இன்னைக்கு நம்மளுடைய இருக்கக்கூடிய இந்த டெக்னாலஜி உள்ள இந்த வேர்ல்டில் அதிகப்படியான தொடர்பு கொள்ளக்கூடிய சாதனங்களும் நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. முன்னாடிலாம் ட்ரங்க் கால் இருந்துச்சு, அதுக்கப்புறம் அந்த ஃபோன் நார்மலாக ஐஎஸ்டியாக மாறிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போது வாட்ஸ்அப் வந்துருச்சு, குறுஞ்செய்தி அனுப்புகிறோம், வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். பட் என்னென்னா ஒரு சில பேர்கிட்ட மட்டும்தான் அந்த கான்டாக்ட்ஸ் இருக்குது, ஒரு சில பேர்கிட்ட இல்லை. ஸோ நம்ம இருக்கிறவங்களை பற்றி நம்ம பேசலை, இல்லாதவங்க கிட்ட பற்றி நம்ம பேசுகிறோம். இது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன ஒரு பிரிவு அது என்ன ஆகிடுதுன்னா பெரிய பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஸ்டன்ஸாக மாறிடுது. ஸோ சில நேரங்களில் எக்ஸாம்பிள், எனக்கு நீ இன்னும் ஃபோன் பண்ணவே இல்லை, நேற்றுலேருந்து நானும் பார்க்குறேன், அப்படி என்ன நீ பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலை செஞ்சிட்ருக்க அப்படின்னு சொன்னால் ஒரு உரிமையாக நம்ம கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மெசேஜில். இது எதிராக இருக்கக்கூடியவங்க எடுத்துக்கிற விதம் இருக்குது, அவங்களோட மனநிலை இருக்குது. அவங்க எப்படி எடுத்துக்குப்பாங்கன்னா, என்கிட்ட பேசுகிறதோட உனக்கு என்ன வேலை, ஒன்று. என்கிட்ட பேசாமல் அப்படி நீ யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, 2. ஸோ இந்த மாதிரி தவறான விஷயங்கள் புரிந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நண்பர்களே, முடிந்த வரையை உள்நாட்டு இருப்பவங்களுக்கு நேரில் போய் பேசுங்க.
அதை உறவை வந்து நீடித்து வச்சுக்கோங்க, புதுப்பிச்சு வச்சுக்கோங்க. வெளிநாட்டு இருப்பவங்களுக்கு கூப்பிட்டு பேசுங்க, சரிங்களா? ஸோ உறவு ரொம்ப ரொம்ப முக்கியம் மக்களே, நண்பர்களே. ஏன்னா இன்னைக்கு பெரியவங்களாக இருக்கட்டும், நம்மளோட சின்ன வயசாக இருக்கட்டும், எல்லாருமே மதிப்போமே, தப்பு ஒன்றும் கிடையாது. எல்லாரும் மதிக்கிறதுனால தப்பு ஒன்றும் கிடையாது. தயவு செஞ்சு அதை செய்யுங்க. உறவுகளை என்னைக்கும் கைவிட்டுறாதீங்க. தாய் தகப்பன் மட்டும் இல்லை, எல்லா உறவுமே உறவு தான். தாய் தகப்பன் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதே மாதிரி எல்லா உறவும் நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால் அதை நீங்கள் எப்படியாவது கடைபிடிக்க பாருங்கள். இன்னைக்கு அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம சமூக வலைதளங்களில் இருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது யூடியூபாக இருக்கட்டும், சினிமாக்களில் வர்றதா இருக்கட்டும், நாடகங்கள் அதாவது டிவிகளில் வரக்கூடிய சீரியல்களாக இருக்கட்டும், இதில் வரக்கூடிய அந்த நடிகர் நடிகைகளை பார்த்துட்டு, அந்த வர்ணனைகளை பார்த்துட்டு, அந்த வண்ணம் பூசிக்கொண்டு நடிப்பவர்களை பார்த்துட்டு, அவங்களோட லைஃப் இப்படி தான் இருக்கும், நம்ம லைஃப் இப்படி தான் இருக்கணுன்ற மாதிரி தப்பான ஒரு கண்ணோட்டத்தை நம்ம கொண்டு வந்துக்கிறோம். அதை முதல்ல விட்டுருங்க. அது வேற, அவங்களுக்குன்னு ஒரு வந்து பார்த்தீங்கன்னா சொந்த வாழ்க்கை, தனித்தன்மையான வாழ்க்கை இருக்குது. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சினிமாவில் நடிக்கிறவங்களும் நாடகத்தில் நடிக்கிறவங்க அவங்கவுங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அவங்களுக்கும் சோகம் இருக்குது. அவங்களுடைய இது நம்ம அதை பற்றி பேசுறதுக்காக வரல. நம்ம திரையில் தோன்றதை மட்டும் நம்ம வந்து சரியான விஷயங்கள் அவங்கள நம்ம இருக்கணும்னு நம்ம நினச்சி ஒப்பிட்டு வாழ்கிறோம் பார்த்தீங்களா? இதுவே நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட லைஃப்பை கொஞ்சம் நம்மளுடைய அமைதியை குறைக்குது. அதனால் இந்த சமூக வலைதளங்களில் வர்றதையும் இந்த டிவி சினிமாவில் வர்ற விஷயங்களையும் பார்த்து ஒப்பிட்டு, ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் யாராக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி ஒப்பிட்டு பார்த்து பேசாதீங்க. நம்மளுடைய உறவுகள் நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால் உறவுகளே, ஒரு நீண்ட நாள் உறவு நீடிக்க வேண்டும் என்றால் பேசுங்க எல்லார்ட்டையும். அவங்க சொல்றத கொஞ்சமாவது காது கொடுத்து கேளுங்க. தவறு நடந்தாலும் நடக்காவிட்டாலும் உண்மையில தப்பு என் மேல தப்பு அப்படின்னு சொல்லாம மன்னிப்பு கேளுங்க. நம்ம குடும்பத்தார் தானே, நம்ம உறவுகள் தானே. மற்றவர்களிடம் நம்ம கேட்கல. ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யறோம், தப்பே பாஸ்மா இருந்தாலும் நம்ம போயிட்டு சாரி சார் நம்ம சொல்றது இல்லையா? அத மாதிரி நம்மளோட உறவு தானே, நம் பிள்ளைகள் தானே, நம் தாய் தந்தையர் தானே, நம் சகோதர சகோதரிகள் தானே, நம் மாமா அத்தை தானே. இன்னும் கணவன் மனைவிக்குள்ள கூட இந்த பிரிவு வர்றதுக்கு காரணம் இந்த மன்னிப்பு கேட்காம இருக்கிறது, இந்த ஈகோ கிளாஷ் தான். முதல்ல அதை விட்டுருங்களேன், வேண்டாம். அடுத்து முக்கியமான ஒரு விஷயம், எல்லாரையுமே மதிங்க. என்னோட நீ சின்ன பையன், எனக்கு இப்போதானே நீ பிறந்த, உனக்கு ஒன்றும் தெரியாது, அப்படிலாம் கிடையாதுங்க. இன்னைக்கு நம்மளோட டெக்னாலஜி வளர்ந்துருக்கு, எங்கேயோ போயிட்டு இருக்குங்க. பிள்ளைங்க நம்மளோட வந்து நுண்ணறிவு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துட்டு இருக்காங்க. உங்களை விட, என்னை விட, என்னுடைய தாத்தாவை விட, என்னுடைய அப்பா அம்மாவோட எல்லாருமே இன்னைக்கு வேற லெவலில் இருந்துகிட்டு இருக்கிறது காரணம், பிள்ளைங்க ரொம்ப டெக்னாலஜி அட்வான்ஸாக வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய கருத்துக்களையும் கேட்டு நம்ம நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கும் மதிப்பை கொடுங்க. நீ ஜெயிச்சிட்டியா நான் ஜெயிச்சிட்டோமா அப்படின்னு வெற்றி தோல்வியை பார்க்கக்கூடிய விஷயம் இது இல்லைங்க. உறவுகள் விட்டு கொடுத்து போவதே உறவு தான்.